நம்ம வீட்டில் முளைக்க வச்ச அந்த பப்பாளி செடிகள் எல்லாத்தையும் ஒரு வழியாக காட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் நட்டு வச்சிட்டேங்க. ஏதோ காய்க்கிறத காய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற நம்ம கொய்யா மரத்தில் நிறைய கொய்யா காய்ச்சிருந்துச்சிங்க. சரி பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் பறித்தேன். இது பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொன்னாங்க. ஆனால் நிறையா நர்சரியில் நிறையா பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொய்யாக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இலையே வந்து நீட்டமாக வாழாக பாருங்கள் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சோன்னாங்க. இது எனக்கு வந்து கிஃப்டாக கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. இந்த கொய்யா மரத்தை குட்டி செடியாக தான் கொடுத்தாரு. ஆனால் இது இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. காய் நல்லா அழகாக குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு தான் காய் காய்க்குது. ஆனால் நார்மலாக நம்ம நாட்டு கொய்யாக்காய் வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த இலையை வச்சு சூப்பராக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ஒரு நர்சரியில் இந்த இலை மாதிரி கொய்யாக்காய் செடி கிடச்சிச்சின்னா கட்டாயம் வாங்கிட்டு வந்து வைங்க. ஸ்ட்ராபெரி கொய்யாங்கிறது வந்து கொஞ்சம் புளிப்பு கலந்துருக்கும். ஆனால் இந்த கொய்யாக்காய் அப்படிலாம் இல்லைங்க. நல்லா நம்ம நாட்டு கொய்யாக்காய் மாதிரி நல்லா சூப்பராக இனிப்பாக தான் இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா உள்ளார வந்து நல்லா ரெட்டிஷாக தான் இருக்குது. நல்லா சிகப்பாக இருக்குது. அதனால் வந்து நம்ம நாட்டு கொய்யா ரகத்தை சேர்ந்தது தான் நினைக்கிறேன். அதனால் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கட்டாயமாக வாங்கிட்டு வந்து வைங்க நீங்களும்.